சுமாரா 2 வாரம் $11 பில்லியன் செலவு பண்ணி ஈரான் மேல குண்டு வீசின ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ இந்த ஈரான் போர்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அறிவிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எதை அமெரிக்கர்கள் ஜெயிச்சிருக்காங்க மற்றும் ஈரான் இப்போ உண்மையிலே என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ் தால் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த போரோட இறுதி கட்டத்தில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னது 3 அல்லது 4 நாட்கள் தான் இந்த போர் நீடிக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையாக ஈரானின் மீது நாங்கள் குண்டுகளை வீச போறோம். ஈரானோட ஒட்டுமொத்த தலைமையையும் நாங்கள் இந்த குண்டுகளின் மூலமாக கொன்று விடுவோம். அண்ட் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதற்கப்புறமா ஈரானில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ண போகிறோன்ற செய்திகளை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஈவன் ட்ரம்ப் அவர்கள் கூட சொன்னார். பட் உண்மையிலே அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பாதி தான் நடந்துச்சு. அமெரிக்கன்ஸ் ஆப்வியஸ்லி ஈரானோட தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே முதல் 3 நாட்களில் கொன்னாங்க. ஆனால் அந்த தலைமையை தொடர்ந்து அதே மாதிரி அதே சிமிலர் பீப்புளை வச்சு இன்னொரு தலைமையை ஈரான் உருவாக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, தலைமையை கொண்டா கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் செயல்பட மாட்டார்கள் அப்படின்ற ஒரு மித்தும் இருந்துச்சு. அதாவது மேலே இருந்து தான் ஆர்டர்ஸ் வரும், யாரை தாக்கணும் யாரை தாக்கக்கூடாது, எந்த கண்ட்ரிக்கு எதிராக எத்தனை பலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் ஈரானியர்களை பொறுத்தவற்றில் முதல் 3 நாட்களில் தலைமையே இல்லை அப்படின்னாலும் எங்களால் செயல்பட முடியும் அப்படின்றத டீசென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ராட்டஜி மூலமாக உலகத்துக்கே காமிச்சாங்க. இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை ஹிஸ்புல்லா மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் அப்புறம் ஹமாஸ் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஈவன் யெமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸும் யார்கிட்ட இருந்து உத்தரவுகளை வாங்குறாங்க அண்ட் யார்கிட்ட இருந்து ட்ரைனிங் மற்றும் ஃபண்ட்ஸை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானியர்கள். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ராட்டஜியை இந்த ஆர்கனைசேஷன்ஸுக்கு சொல்லி கொடுத்ததே ஈரானியர்கள் தான். அண்ட் அதே விஷயத்தை தான் ஈரானியர்களும் இந்த கான்ஃப்ளிக்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டீசென்ட்ரலைஸ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரானியன் லீடர்ஷிப்பு கூட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணாலும் அதை அவங்களால காப்பாற்ற முடியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் இதில் இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜே, தலைமையில் இருக்கக்கூடியவங்க திடீர்னு இறந்துட்டாலும் கீழே இருக்கக்கூடிய வீரர்கள் தனித்து முடிவெடுத்து அவங்க எந்த டார்கெட்டை தாக்கலாம் அப்படின்றத அவங்களே பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு மிலிட்டரி கிட்ட வெப்பன்ஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அண்ட் ஆம்யூனிஷன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு தனித்தனி குரூப்பாக மிலிட்டரி ஐஆர்ஜிசியை பிரித்து அந்த ஒவ்வொரு குரூப்புக்கிட்டையும் எல்லாமே இருக்கும். ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், புல்லட்ஸ், கன்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த தனித்தனி குரூப்புமே எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் வரலை அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட அட்டாக்ஸை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த போரோட ஆரம்பத்திலேயே இதை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்கிறதாக ஈரானியர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெறுமன குண்டக்க மண்டக்க எடுக்கிற விஷயம் கிடையாது. போரோட ஆரம்பத்திலேயே தலைமையில் இருக்கிறவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த போரை எப்படி நடத்தி கொண்டு போகணும். அண்ட் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, ஈரான் கீழே போச்சு அப்படின்னா இந்த உலகத்தோட பொருளாதாரமுமே சேர்ந்து கீழே போகுன்றது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி எந்தெந்த கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணணும், எந்தெந்த கண்ட்ரிஸோட எந்தெந்த டார்கெட்ஸை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவலையுமே ஈரானில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த தலைமையில் இருக்கக்கூடியவர்கள், தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ், சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால தான் லீடர்ஷிப் போனதுக்கு அப்புறமும் தாக்குதல்கள் அப்படின்றது கொஞ்சம் கூட குறையல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், முதல் நாள் போரில் கொமினி அவர்கள் இறந்துட்டார். அவரோடு சேர்ந்து டாப் கமாண்டர்ஸ் எல்லாருமே காலி. அந்த பில்டிங்கில் இருந்த எல்லா டாப் கமாண்டர்ஸும் காலி. இந்த அளவுக்கு வீரியமான தாக்குதலை அவங்க ப்ராப்பராக பிளானிங் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. இப்போது அமெரிக்கர்கள் இந்த போரில் வெற்றி கண்டு விட்டதாக சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நம்ம இதை பற்றி கடந்த காணொலியிலே பேசியிருப்போம். அமெரிக்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த போரில் ஜெயிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில், நாங்கள் ஈரானோட தலைமையை கொண்டுட்டோம், கொமினி அவர்களும் இறந்துட்டார், அவரோட இமீடியட் ஃபாலோயர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க, ஸோ இந்த போரில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோன்னு சொல்லி வெக்கமே எல்லாம் பேசுவாங்க. அமெரிக்கன்ஸோட கோல் என்ன, உலகத்துக்கு அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாங்க, ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கன்ஸ் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. 2 வாரம் ஆயிடுச்சு இந்த போர் ஆரம்பிச்சு. 3 நாளில் முடியும்னு சொன்னாங்க. இந்த 2 வாரத்தில் யார் ஈரானோட சுப்ரீம் லீடர்? கொமேனி அவர்கள். பேசிக்கலி 2 வாரம் ரிலன்ட்லஸ் பாம்பிங் அண்ட் கிட்டத்தட்ட $20 பில்லியன் கிட்ட செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா $11 பில்லியன் சொல்கிறாங்க. ஸோ $11 பில்லியன் 2 வாரம் ஆஃப் பாம்பிங் அண்டு ஏகப்பட்ட சிவிலியன் கேஷுவாலிட்டி, அப்புறம் மிலிட்டரி கேஷுவாலிட்டி, இதெல்லாம் பண்ணி
அமெரிக்கா அச்சீவ் பண்ணியிருக்கிறது கொமேனி அவர்களுக்கு பதிலாக இன்னொரு கொமேனியை ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆக்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான போர் அப்படின்றத நான் இதுக்கு மேலே விளக்கமாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அமெரிக்கன்ஸோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் க்ரூட் ஆயில் கப்பல்களை ஏற்றிக்கிட்டு ஒரு சில கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வருதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து சேர்ந்துருச்சு ஒரு கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே சமயம் நேற்று ஒரு க்ரூட் ஆயில் கப்பல் தாக்கப்பட்டதில் ஒரு இந்தியர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இதில் எதுதான் உண்மை? என்ன தான் நடக்குது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதை தான் முதல்ல டீசென்ட்ரலைஸ் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொன்னதுக்கான காரணமே. ஸோ இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஈரானியன் அஃபீஷியல்ஸ் கிட்ட தெளிவாக பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கு சொந்தமான க்ரூட் ஆயிலை ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய கப்பல்களை நீங்கள் தாக்க வேணாம் அப்படின்னு. அண்ட் இதை ஏற்றுக்கிட்ட ஈரானியர்கள் க்ரூட் ஆயிலை ஏற்றிட்டு வர கப்பல் தெளிவாக நாங்கள் இந்தியாவை நோக்கி தான் போகிறோம் அப்படின்னு எங்ககிட்ட முன்கூட்டியே கேட்டாங்க அப்படின்னா அந்த கப்பலுக்கு எதிராக நாங்கள் எந்த தாக்குதலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஈரானில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிற முக்கியமான ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் நம்ம கூட கன்வே பண்ணியிருக்காங்க. ஆனால் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையில் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி சோல்ஜர்ஸ் வந்து தெளிவான ஆர்டர்ஸ் அவங்க கிட்டேருந்து வரலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கே கூட இந்தியாவுக்கு எண்ணெய் ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு கப்பல் தாக்குதலுக்கு ஆளாகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேசின ஹையர் அஃபீஷியல்ஸ் ஈரானில் இருக்காங்கல்லவா, அவங்களுக்கு எதிராக டார்கெட்டட் அசாசினேஷன்ன்றது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட பேசின ஒரு சில அஃபீஷியல்ஸ் நாளைக்கு உயிரோடு இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அண்ட் இந்த நபர்கள் இருக்கிற வரைக்கும் தான் ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசிஸ் இந்த நபர்கள் கிட்டேருந்து தகவல் கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் ஐஆர்ஜிசிஸ் நம்மளோட க்ரூட் ஆயில் ஏற்றிட்டு வரக்கூடிய கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த மாட்டாங்க. ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய தலைமை ரஷ்யாவுக்கு போகக்கூடிய க்ரூட் ஆயில் கப்பலையோ இல்லை சீனாவுக்கு போகக்கூடிய க்ரூட் ஆயில் கப்பலையோ நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த தலைமை வந்து தெளிவான ஆர்டர்ஸை ஐஆர்ஜிசிக்கு கொடுக்க முடியலைன்ற பட்சத்தில் ஐஆர்ஜிசி அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்வாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம க்ரூட் ஆயில் வெசல்ஸ் வந்து தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் யார் எங்கேருந்து வரோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல. அண்ட் இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸில் சில பிற கப்பல்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்களும் இந்தியாவை நோக்கி தான் போகிறோம், நாங்களும் இந்தியாவுக்கு தான் க்ரூட் ஆயில் ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபேக் ஐடென்டிட்டிஸ் கிளைமும் நடக்குது. ஸோ ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் வந்து இந்த ஃபேக் அலிகேஷன்ஸ் இருக்குது, இதை வந்து அவங்க ஃபில்டர் பண்ணணும். அண்டு ஹெட் கமாண்டு கிட்ட இருந்து தகவல் கிடைக்கணும் டெய்லி பேசிஸில், எந்த கப்பலை தாக்கணும் எந்த கப்பலை தாக்கக்கூடாதுன்னு. அண்ட் ஹெட் கமாண்ட் வந்து டெய்லி ஐஆர்ஜிசி கம்யூனிகேட் பண்ணணும்னா அவங்க முதல்ல உயிரோடு இருக்கணும். பட் அவங்க எப்போல்லாம் ஐஆர்ஜிசி கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, பங்கர்ஸ் விட்டு வெளியே வராங்களோ, அவங்களுக்கு எதிராக பாம்பிங் ஸ்ட்ரைக்குன்றது அமெரிக்கன்ஸால் பண்ணப்படுது. ஸோ இவ்வளோ இடியாப்ப சிக்கல் இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் இப்போதைக்கு எந்த கார்கோ வெசலும் வெளியே வர முடியாது. ஈரானோட நீங்கள் எவ்வளோ பெரிய நண்பனாக இருந்தீங்கனாலும் உங்களோட கார்கோ வெசலுக்கு 100% கேரண்டின்றதை யாராலையுமே கொடுக்க முடியாது. ஈவன் ஈரானியன்ஸ் வந்து அந்த கப்பலை தாக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இப்படி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கமாண்டில் வந்து அண்ட் கண்டினியூஸான பாம்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து 100% அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க அப்படின்றத நம்மளால் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட சிச்சுவேஷனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு க்ரூட் வெசலுமே அவ்வளவு சுலபமாக இப்போது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை விட்டு வெளியே வர போகிறது இல்லை. நம்ம என்ன பேசினாலும் சரி, ஒரு கப்பல் வந்துருச்சு சவுதி அரேபியாவிலேருந்து, பட் அந்த ஒரு கப்பல் வந்ததுனால 100% நமக்கு சேஃப்டி கேரண்டின்றதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு புண்ணியத்தில் அந்த ஒரு கப்பல் வந்துருச்சு, அடுத்து அதே மாதிரி வருமானலாம் நம்மளால் சொல்ல முடியாது. இது யார் பேசினாலும் என்ன பண்ணாலும் நடக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த க்ரூட் ஆயில் கப்பல்களுக்கு ஒவ்வொரு வார்ஷிப்பும் எஸ்கார்ட் கொடுக்கணும். அண்ட் இதை பற்றி இந்திய கடற்படை ஒரு அறிவிப்பை கூடிய சீக்கிரம் கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் நம்ம கொடுக்க போகிறது வெறும் எஸ்கார்ட் மட்டும்தான். இதை நம்ம பல வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த கான்ஃப்ளிக்டில் ஹூத்தீஸ் வந்து டார்கெட் பண்ணப்பையும் இதே விஷயத்தை தான் பண்ணோம். நம்மளோட வார்ஷிப் வந்து ஹூத்தீஸுக்கு எதிராக எந்த அட்டாக்கையும் பண்ணலை. இன்ஸ்டன்ட் நம்மளோட வார்ஷிப்ஸ் நம்மளோட ஆயில் கார்கோ வெசல்ஸுக்கு வந்து எஸ்கார்ட் மட்டும்தான் பண்ணுச்சு. ஆனால் ஒவ்வொரு கப்பலுக்கும் நம்ம வார்ஷிப் அனுப்பலை. சப்போஸ் ஏதாவது ஒரு கப்பல் வந்து டிஸ்ட்ரெஸில் இருக்குது, ஏதோ ஒரு கப்பலுக்கு எதிராக தாக்குதல் நடக்க போகுதுன்ற பட்சத்தில் அந்த கப்பலுக்கு எதிராக மட்டும்தான் நம்மளோட வார்ஷிப்ஸை எஸ்கார்ட்டுக்கு அனுப்பணும் பாதுகாப்புக்கு. பட் ஒவ்வொரு கப்பலோட செக்யூரிட்டியை நம்மளால் கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற லிமிட்டட் ஆசெட்ஸை வச்சு
நம்மளால் அவ்வளோதான் பண்ண முடியும். ஈவன் யூஎஸ் நேவியாலே கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ன்றது இப்போது டோட்டலி மெஸ்டப்பாக இருக்குது. அமெரிக்கன்ஸ் பின்வாங்கலை அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் நடக்கிற பிரச்சனையால் குளோபல் லெவலில் மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்க போகிறது உறுதி. அண்ட் இந்தியாவில் கடுமையான இம்பேக்ட் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸ்ன்றது கிடையாது. ஏன் ஒருத்தனுக்கே ஒரு மாதத்துக்கு 50 லிட்டர் பெட்ரோல்லேருந்து 200 லிட்டர் வரைக்கும் பெட்ரோல் தேவை. நான் ஊர் சுற்றுறேன்ற பட்சத்தில் 200 லிட்டர் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு எனக்கு பெட்ரோல் தேவைப்படுது. இந்த பெட்ரோலை நான் ஒரே நாளில் போய் போட மாட்டேன். ஒரு மாதம் முழுக்க ஒரு சில வாரங்கள் கழிச்சோ அல்லது ஒரு மாதத்தில் 4 தடவையோ இல்லை 2 தடவையோ தான் நான் போடுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பைக்கில் தண்ணி கேனில் பெட்ரோலை பிடிச்சிட்டு போகிறாரு. ஒரு ஆட்டோவில் மல்டிபிள் தண்ணி டேங்கில் பெட்ரோலை நிறச்சிட்டு போகிறாங்க. இந்த நபர்கள் எல்லாரும் அவங்களோட சொந்த தேவைக்காண்டி பெட்ரோலை நிரப்பிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த நபர்கள் ஹோப் பண்ணுறது என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இந்தியாவில் பெட்ரோல் தட்டுப்பாடு வரும், பெட்ரோல் பங்கையெல்லாம் மூடுவாங்க, அப்போ நம்ம இந்த பெட்ரோலை பதுக்கி வச்சு அதை அதிக காசுக்கு விற்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பெட்ரோல் எல்லாம் அவங்க நிரப்பிட்டு போகிறது. அவங்களோட சொந்த தேவைக்காண்டிலாம் அதை பண்ணுறது கிடையாது. அந்த பாட்டிலில் மல்டிபிள் கேன்ஸில் பிடிச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இதுதான். இந்த நபர்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கைது செஞ்சு 10 வருஷம் சிறை தண்டனை வாங்கி கொடுக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான நபர்கள் பண்ணுற காரியத்தை எல்லாத்தையும் நம்ம சமூக ஊடகத்தலங்களில் ஷேர் பண்ணுறதுனாலையும் அண்டு நம்மளோட டிவி சேனல்ஸ் எல்லாமே இதை போய் கவர் பண்ணுறதுனாலையும் அதிகப்படியான மக்கள் ஓகே இன்றைக்கி எனக்கு பெட்ரோல் தேவையில்லை அப்படின்னாலும் நான் என் காரோட டேங்கை ஃபில் பண்ண போகிறேன், நான் என் பைக்கோட டேங்கை ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் போகிறாங்க. அவங்களுக்கு அந்த தேவை இன்றைக்கி கிடையாது, இருந்தாலும் பெட்ரோல் பங்குக்கு போகிறாங்க. அப்படி போனதுனால மற்றவங்களும் அந்த பெட்ரோல் பங்குக்கு போக ஸோ ஆர்டிஃபிஷியலாக டிமாண்ட் ஏற்பட்டு பெட்ரோல் பங்க் நிறைய இடத்துல மூடப்படுது. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. நான் வருங்காலத்தில் இந்தியாவுக்கு ஃபியூல் ஷார்டேஜ் வருமா வராதான்றதை பற்றிலாம் நான் பேசலை. அண்ட் கவர்மெண்ட் நம்மளை பார்த்துக்கும், கவர்மெண்ட்டை நம்மளை நம்பினா போதும் அப்படின்ற மாதிரி நான் பேசலை. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லைன்றப்ப எதுக்காண்டி முந்தி அடிச்சுட்டு போய் பெட்ரோலை வாங்கணும்? அப்படி ஒரு சுயநலமான சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். அதாவது நம்ம தலையில் தான் நம்ம மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்று போன எல்லா நபர்களும் தேவையில்லாமல் பெட்ரோலை போட்டு இப்போது தேவைப்படுற ஆளுங்களுக்கு பெட்ரோல் இல்லை. இப்போ என் வண்டியில் பார்த்தீங்க பர்சனலாக அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 5 லிட்டர் தான் இருக்கும் பெட்ரோல். இன்றைக்கி நான் போய் பக்கத்தில் வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் நான் போய் பெட்ரோல் போடணுன்றப்ப சில பங்க்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு சில முட்டாள்கள் பண்ணக்கூடிய செயலினாலையும் ஒரு சிலரோட பேராசையினாலையும் சாதாரண மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுது. இந்த விஷயத்தை ஜப்பான் மாதிரியான ஒரு நாட்டில் உங்களால் பார்க்க முடியாது. ஜப்பானில் இதை பார்க்க முடியுமா? நீங்கள் பெட்ரோல் போடுறாங்கன்னா போய் டேங்கை ஃபில் பண்ணுவாங்க. ஒரு குட்டியானையில் மினரல் வாட்டர் கேன்லலாம் பெட்ரோல் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா யாராச்சும்? அதையும் அந்த பாரத் பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க பெட்ரோல் பங்க்கில் தண்ணி கேனில் 1 லிட்டர் பெட்ரோல் கொடுக்கலாம், எமர்ஜென்சிக்கு ஏதாவது வண்டி நின்றுச்சுன்னா அப்படின்னு சொல்லி தாங்க ரூல்ஸ் இருக்குது. ஒருத்தன் வரான் ட்ரம்மில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, தண்ணி ட்ரம்மில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, 500 லிட்டர் தண்ணி ட்ரம்மில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் என்னன்னா கேனில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இதை எப்படி பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் செய்கிறாங்க? எந்த அடிப்படையில் செய்கிறாங்க அவங்க? அது அவங்க பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மேலேயும் தான் தப்பு. அரெஸ்ட் பண்ணணும்னா பெட்ரோல் பங்க் ஊழியர்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சொசைட்டியில் நம்ம இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட அவலங்களை நம்ம சந்திக்க நேரிடும். அதை நான் தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வரைக்கப்படுகின்றனர். அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பொறுத்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.